6 மாதங்கள் விரைவாக சென்றுவிட்டன. பிரம்மராட்சதனின் அருளால் சந்திரவர்ணனும் நல்ல வித்தைகளை கற்றுக்கொண்டான். அவனின் புலமை கண்டு மகிழ்வடைந்த என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த அனைத்து வித்தைகளையும் உமக்கு கற்றுக் கொடுத்ததால் என் குருநாதர் கொடுத்த சாபம் நீங்கி நான் மீண்டும் என் குருநாதர் இருக்கும் இடத்திற்கே செல்கிறேன். நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தையும் நீ நல்ல முறையில் கற்றுக்கொண்டாய். எனவே நீ மீண்டும் உன் நாட்டிற்கே திரும்பிச் சென்று ஓர் நல்ல அந்தனகுல பெண்ணை பார்த்து மணந்து கொண்டு என்னிடம் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று கூறிவிட்டு ரிஷி அவரது குருநாதரை தேடிச் சென்றார். சந்திரவர்ணனும் அவனது நாட்டிற்கு திரும்பிச் செல்லும் வழியில் ஒரு தாசியின் வீட்டு திண்ணையில் பசியின் மயக்கத்தினால் உறங்கிவிட்டான். கோவிலுக்கு சென்ற தாசி திரும்பி வந்தபோது வீட்டு திண்ணையில் ஒரு பிராமணன் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். வைத்தியரை வரவழைத்து வைத்தியம் பார்த்தாள். அம்மா, இந்த அந்தணர் சரியாக உணவருந்தாததால் மயக்க நிலையில் இருக்கிறார். இவருக்கு 3 வேளையும் அன்னமளித்து வந்தால் 7 நாட்களில் குணமடைந்து விடுவார். தாசியும் வைத்தியர் சொன்னபடி அன்னமிட்டு வந்தாள். ஒரு நாள் அந்தணரான சந்திரவர்ணன் குணமடைந்து விட்டான். பெண்ணே, இவ்வளவு நாட்களாக என்னை பார்த்து கொண்டதற்கு நன்றி. நான் என் நாட்டிற்கு செல்ல வேண்டும். சுவாமி, தாங்கள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் போல் தெரிகின்றது. 1 வார காலமாக நான் உங்களுக்கு வைத்தியம் செய்து பார்த்து வருகிறேன். ஆகையால் நான் உங்களை மணக்க விரும்புகிறேன். தாங்கள் என்னை மணந்து கொள்கின்றீர்களா? நான் என் குருநாதரின் கட்டளையின்படி ஒரு அந்தணர் குல பெண்ணை மணந்து கொள்ள என் நாட்டிற்கு செல்கிறேன். என்னால் உன்னை மணந்து கொள்ள முடியாது. நீ செய்த உதவிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மணப்பதை தவிர வேறு ஏதாவது கேள், நான் தருகிறேன். சந்திரவர்ணன் மணந்து கொள்ள மறுக்கவே வழக்கு அந்த நாட்டு மன்னரிடம் சென்றது. மன்னரும் அந்த வழக்கை விசாரித்து
சாஸ்திரப்படி சந்திரவர்ணனுக்கு தன்னுடைய மகளையும் இந்த தாசி பெண்ணையும் மணம் முடித்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டான். அதன்படி சந்திரவர்ணன் இருவரையும் மணந்து கொண்டான். பிறகு சில காலங்களில் இருவருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. மன்னருடைய மகளின் மகனுக்கு பட்டி என்ற பெயரும், தாசியின் மகனுக்கு விக்ரமாதித்தன் என்ற பெயரும் இட்டனர். சில காலங்கள் கழிந்து